வெண்முரசு. பன்னிரு படைக்களம் 24. பகுதி 5. ஆவணி. வாசிப்பது சந்தீப். ஆடிமழை முடிந்து ஆவணியின் முதல் நாள் காலையில் இந்திரபிரஸ்த நகரின் செண்டு வெளியில் இளைய யாதவரும் அர்ஜுனனும் படைக்கலப் பயிற்சி செய்து கொண்டிருந்தனர். அப்பால் தோல்கூரை பந்தலில் பலராமரும் யுதிஷ்டிரரும் அமர்ந்து அதை நோக்கினர். சாத்யகி இளைய யாதவர் அருகே நின்று படைக்கலத் துணை புரிந்தான். அர்ஜுனன் அருகே நகுலன் ஆவத்துணைக்கென நின்றிருந்தான். எட்டும் தொலைவில் மென்மரத்தால் செய்து தொங்கவிடப்பட்டு காற்றிலாடிய 7 நுண்ணிலக்குகளை அர்ஜுனன் தன் அம்புகளால் சிதறடித்து வீழ்த்தாழ்த்தினான். ஏவலன் அவன் வியர்வையை ஒற்றினான். அதே இலக்குகள் 7 அருகே காத்திருந்தன. இளைய யாதவரின் கையிலிருந்து எழுந்த படையாழி மிதந்து சுழன்று சென்று அவ்விலக்குகளை ஒருசேரப் பிளந்தபின் காலை வெயிலை சிதறடித்தபடி அவர் கையில் வந்து அமர்ந்தது. மேலும் என்றான் அர்ஜுனன். ஏவலர் ஓடி இலக்குகளை அமைத்தனர். பலராமர் உடலை நிமிர்த்தி அமர்ந்து உரக்க, இளையவனே, நேற்றைய இலக்கு எது என்றார். அர்ஜுனன் திரும்பி, இப்போது சிதறடித்தது. இது இன்று நான் எய்துவது என்றான். பலராமர் கைகளை தட்டி சிரித்து, நன்று இளையோனே, இப்படியே சென்றால் நீ ஒருநாள் விண்மீன்களை எய்தி வீழ்த்துவாய் என்றார். யுதிஷ்டிரர், ஒவ்வொரு நாளும் இலக்குகளை நீட்டி நீட்டிச் செல்வது குறித்து எனக்கு மாறுபாடு உண்டு மூத்த யாதவரே. அதை இளையோனிடம் பலமுறை சொல்லியிருக்கிறேன் என்றார். எப்படி என்றாலும் இதற்கோர் எல்லை உள்ளது. தோளின் எல்லை, வில்லின் எல்லை, அம்பிற்கும் காற்றுக்குமான உறவின் எல்லை. உண்ணுவது எதுவானாலும் அது பரப்பொருளில் வெளிப்பட்டாக வேண்டும் என்னும் இரக்கமற்ற நெறியால் கட்டுண்டிருக்கிறது இப்புடவே. பலராமர் புரியாமல் தலையசைக்க யுதிஷ்டிரர் தொடர்ந்தார். இவன் இலக்குகளை அகற்றியபடியே செல்கிறான். அகன்று செல்லும் அப்பயணத்தில் தன் இயலாமையை அல்லவா நேருக்கு நேர் சந்திப்பான். அந்த தோல்வியை நோக்கி ஏன் அத்தனை விரைந்து செல்ல வேண்டும்? இங்கு அவனால் இயல்வதையே முழுமையாகச் செய்து நிறைவடையலாமே. பலராமர் சகதேவனை நோக்கி, இளையோனே, நீ என்ன நினைக்கிறாய் என்றார். சகதேவன், நான் இதில் சொல்வதற்கேதுமில்லை. நூல்கள் சொல்வதை சொல்கிறேன் என்றான். சொல் என்றார் பலராமர். மூத்தவரே, ஏதிச் சென்றடையும் அவ்வெல்லையில் மேலும் விரியும் முடிவிலியாக வந்து நிற்பதே பிரம்மம் என்பதே வேதாந்தம். இதம் என்று சொல்லிச் செல்லும் சொல் ஒழுகையில் எஞ்சும் அது. ஒழிந்த ஆவனாழியில் எஞ்சும் வானம். பலராமர், பார்த்தாயா என்பது போல யுதிஷ்டிரரை பார்த்தார். யுதிஷ்டிரர் தலையை அசைத்து, வெறும் ஏமாற்றம், தன்னிரக்கம், அதன் விளைவான அடங்காச்சினம், அது ஒன்றே எஞ்சுவது. ஐயமே இல்லை என்றார். தொட்டெண்ணிக் கடந்து செல்வதன் பேருவகையை எல்லைக்குள் சுற்றி வருவதனூடாக அடைய முடியாது தருமா? அதை வில்லெடுத்தவனே உணர முடியும் என்றார் பலராமர். அந்த நேரடிப் பேச்சு யுதிஷ்டிரரை சோர்வுறச் செய்தது. படைக்கலம் கொண்டு களமாடுபவர்களுக்கு ஓர் எண்ணம் உள்ளது, படைக்கலம் கொண்டால் மட்டுமே களத்தை புரிந்து கொள்ள முடியும் என்று. களம் என்பது 100,000 கணக்குகளின் வெளி. அதை விலகி நின்று நோக்குபவனால் மேலும் நுணுக்கமாக சொல்ல முடியும். பலராமர் சிரித்து, ஆம், சொல்ல முடியும். ஆனால் சொல்வது சரியா என்று நோக்கியறியவே இயலாது என்றார். ஆகவே அவை எப்போதும் வெற்றிச் சொற்கள். சொல்லப்படுபவர் தன் அறிவுக்கூரை வெளிப்படுத்தியிருப்பதனால் அவரது ஆணவத்தின் துளி அது. அதைக் காக்க அவர் உண்மையை அதன் முன் 100 முறை வெட்டிப் படையலிடவும் தயங்க மாட்டார் என்றபின் சகதேவனை நோக்கி, என்ன சொல்கிறாய் என்றார். அவன் புன்னகை செய்தான். யுதிஷ்டிரர், நான் இதற்குமேல் சொல்ல விரும்பவில்லை என்றார். பலராமர் அவர் தோளை ஓங்கி அறைந்து, நீ முதிர்ந்து களைத்தவனைப் போல பேசுகிறாய். நீ அரசன். நீ பேச வேண்டியது க்ஷாத்திரகுலத்தைப் பற்றி. வென்றி மேற்செல்லுதல், நில்லாதிருத்தல், அடைதலும் அழித்தலுமே அரசர்களுக்குரிய நெறி. அழிப்பது மேலும் அடைவதன் பொருட்டே என்றார். ஆம் என்றார் யுதிஷ்டிரர் பெருமூச்சுடன். ஆனால் நான் இந்த நில்லாப்புறவி மேல் திகைத்து அமர்ந்திருக்கிறேன். இந்திரபிரஸ்தம் என்னை அச்சுறுத்துகிறது. பலராமர், நீ பாரத வருஷத்தையே ஆழ்வாய் என்கின்றன நிமித்திக நூல்கள்.
இந்நகரத்துக்கே அஞ்சுகிறாயா என்றார். யுதிஷ்டிரர் மேலும் பெருமூச்சு விட்டு, ஆம், ஆளக்கூடும். ஆனால் எதற்கு? எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்றார். அர்ஜுனனின் 7 அம்புகளும் குறிபிழைத்தன. அவன் தன் வில்லை தொடையில் அடித்து சலிப்புடன் தலையசைத்தான். இளைய யாதவர் வெல்ல முடியாதென்றே எண்ணிவிட்டாயா என்றார். என் விழிகளுக்கும் தோளுக்கும் அப்பால் உள்ளன அவை என்றான். உன் நெஞ்சு சென்று அவற்றை தொடுகிறதல்லவா என்றார் இளைய யாதவர். ஆம், அவற்றை நான் உள்ளத்தால் வென்றுவிட்டேன். இளைய யாதவர், அப்படியென்றால் அம்புகளும் அங்கே செல்லும். உன் தோளின் விழைவை அவை அறிந்தால் மட்டும் போதும் என்றார். அர்ஜுனன் அம்பை எடுத்து வில்லில் தொடுத்து விழிகூர்ந்தான். தசைகளை இழுப்பதும் விரிப்பதும் நம் விழைவே. அவை தங்களியல்பால் தளர்ந்தும் அமைந்தும் இருக்கவே முயல்கின்றன என்றார் இளைய யாதவர். முழு விழைவையும் தசைகள் அறிக. தசைகள் நாணேறுக. அம்பு சென்று இலக்கை தைத்தது. நகுலனும் சகதேவனும் மகிழ்வுடன் கூச்சலிட்டனர். அவர்களை அறியாதவனாக அர்ஜுனன் 2வது அம்பை செலுத்தினான். அதுவும் சென்று தைத்தது. 3வது அம்பும் தைத்ததும் அவன் திரும்பி இளைய யாதவரை நோக்கி புன்னகைத்தான். அதற்கடுத்து அம்பு பிழைத்தது. இளைய யாதவர் புன்னகை செய்தார். முகம் சிவந்த அர்ஜுனன் நாணை இழுத்து அம்பை செலுத்தினான். அது மிக விலகிச் சென்றது. அவன் சலிப்புடன் வில் தாழ்த்தினான். இன்றைய அரைக்கூவல். இதை நீ கடந்து செல்ல வேண்டும் என்றபடி இளைய யாதவர் பந்தல் நோக்கி திரும்பினார். ஒவ்வொரு நாளும் ஓர் அரைக்கூவலுடன் எழுபவனே தன் கலையே கடந்து செல்கிறான். அர்ஜுனன் அந்த இலக்குகளை மீசையை நீவியபடி நோக்கி நின்றான். நகுலன், கலையே கடந்து செல்வதா என்றான். இளைய யாதவர் திரும்பி, எந்தக் கலையும் ஒரு கருவியே. இவ்வில்லை நீங்கள் ஏந்திய தொடக்க நாட்களில் இதைப் பற்றி மட்டுமே எண்ணிக்கொண்டிருந்தீர்கள் அல்லவா? இன்று பயின்று வில்லை கடந்துவிட்டீர்கள். அவ்வாறே வில்வித்தையையும் கடக்க முடியும் என்றார். நகுலன், எப்படி என்றபடி அவர் அருகே வந்தான். திரும்பிப் பாராமலேயே இளைய யாதவர் தன் படையாழியை ஏவ அது சென்று 7 இலக்குகளையும் சீவிவிட்டு திரும்பி வந்தது. அர்ஜுனன் அதை ஓரக்கண்ணால் நோக்கிவிட்டு பார்வையை திருப்பிக் கொண்டான். இளைய யாதவரே, இலக்குகளும் அவ்வாறு இல்லாமலாகுமா என்றான் நகுலன். கலையின் மறு எல்லை என்பது அதுதான் என்றார் இளைய யாதவர். அவர்கள் வியர்வையைத் துடைத்தபடி பந்தல் நோக்கிச் சென்றனர். அர்ஜுனன், நான் எய்யும் அம்புகளுக்கு என் தோள்விசையை அளிக்கிறேன். உங்கள் படையாழி எவ்விசையால் திரும்பி வருகிறது என்றான். இளைய யாதவர், அதன் அமைப்பு அத்தகையது. தான் அடையும் விசையில் நேர்பாதியை திரும்பி வருவதற்கு அது பயன்படுத்திக் கொள்கிறது என்றார். அர்ஜுனன், யாதவரே, அத்தனை விசையை தாங்கள் அதற்கு அளிக்கிறீர்களா என்ன என்றான். இல்லை, அது கிளம்புவதற்குரிய விசையை மட்டுமே நான் அளிக்கிறேன். காற்றிலிருந்தும் புவியிலிருந்தும் தன் விசைகளை அதுவே திரட்டிக் கொள்கிறது. தன் அமைப்பைக் கொண்டு அவ்விசைகளை ஆள்கிறது என்றார் இளைய யாதவர். படையாழை கற்பதற்கு கடினமானது என்கிறார்கள் என்று நகுலன் சொன்னான். இதை போரில் தாங்களன்றி எவரும் கையாள்வதில்லை. ஆம், இது படைக்கலமே அல்ல, களிப்பொருள். யாதவர் கன்று மேய்க்கையில் கைக்கொள்வது விளையாடுபவர்களுக்குரியது. எழுந்து நிற்கும் வயதில் இதை பயில வேண்டும் என்பார்கள். நாவில் சொல்முதிர்வதற்குள்ளாகவே இக்கருவி கையகப்பட்டாக வேண்டும். விழியும் செவியும் நாவும் மூக்கும் தோலும் என இதுவும் நம்முடன் வளர்ந்து ஒன்றாகிவிட வேண்டும். அவ்வாறு ஆனபின் அது படைக்கருவியே அல்ல. பேசும்போது நாவு வளைவதையெல்லாம் நாம் அறிவதையில்லை என்றபடி இளைய யாதவர் அமர்ந்தார். சகதேவன் அதை கையில் வாங்கி, எப்போதும் என்னை அச்சுறுத்துகிறது இதன் நிலையின்மை. இதை கையில் வைத்திருக்கவே முடியவில்லை என்றான். அதன் விழைவு உருவாக்கும் நிலையின்மை அது. அது எழுந்து பறக்க விழைகிறது. சகதேவன், ஆம், இப்போது நானும் இதையே எண்ணினேன். கையில் ஒரு செம்பருந்தை ஏந்தியது போலிருக்கிறது என்றான். அவர்கள் அமர்ந்து கொண்டதும் ஏவலர்கள் வியர்வை ஒற்றிக் குடிக்க குளிர்நீர் அளித்தனர்.
வியர்வையை ஊதியபடி ஆடி மாதத்தில் பெய்த மழையெல்லாம் ஆவியென்றாகி நகரை மூடியிருக்கிறது என்று யுதிஷ்டிரர் சொன்னார். அரண்மனைக்குள் குளிர்ந்த பளிங்கு அறைக்குள் கூட அமர முடியவில்லை. சோலைகளில் மரநிழல்களில் அமர்ந்தால் மட்டுமே உடல் ஆறுதல் கொள்கிறது. பலராமர் வெயிலும் குளிரும் இனியவை என்றார். யுதிஷ்டிரர் அவரை நோக்கிவிட்டு, இளைய யாதவரே, தங்களிடம் சொல் சூழ வேண்டுமென்று காத்திருந்தேன். மகதத்திலிருந்து வந்த ஒற்றுச் செய்திகள் அனைத்தையும் தொகுத்துவிட்டேன். நேற்றிரவெல்லாம் அதைத்தான் செய்து கொண்டிருந்தேன் என்றார். உண்மையில் நான் நேற்று துயில் கொள்கையில் முதற்புள் ஒலி எழுந்துவிட்டது. அர்ஜுனன் கைகளை விரித்து உடலை நிமிர்த்திவிட்டு எழுந்து வில்லை நோக்கிச் சென்றான். இளைய யாதவர் அவனை திரும்பி நோக்கினார். நான் அரசு சூழ்நிலை பற்றி பேசினாலே எழுந்து சென்று விடுகிறான். இவன் மட்டுமல்ல, இவன் மூத்தவனும்தான். இளைய யாதவர் பலராமரை நோக்கி நகைத்து, பேசத் தொடங்குங்கள், அவரும் செல்வார் என்றார். ஆம், அரசு சூழ்தலில் எனக்கென்ன வேலை என்று பலராமரும் எழுந்து நின்றார். கைகளை ஒன்றுடன் ஒன்று ஓங்கி அறைந்து சற்று இரும்பை வளைத்துவிட்டு வருகிறேன். இன்று ஒரு சிறந்த உண்டாட்டு உண்டு என்றனர் அடுமனையாளர் என்றார். யுதிஷ்டிரர் இளைய யாதவரை நோக்கி வெளிரிய புன்னகையை அளித்தார். சொல்லுங்கள் மூத்தவரே, தங்கள் எண்ணங்களை சொல்லுங்கள் என்றார் இளைய யாதவர். யுதிஷ்டிரர் உலக்குவிப்புடன் முன்னகர்ந்து, ஜராசந்தன் நம்முடன் போருக்கு சித்தமாகி வருகிறான் என்பதில் ஐயமில்லை என்றார். என்றாகிலும் நம்முடன் போரிலிறங்க வேண்டுமென அவன் அறிவான். இக்காட்டின் சிம்மம் ஏதென்று முடிவு செய்தாக வேண்டும். இளைய யாதவர் ஆம் என்றார். அவனுடைய முதல் துணை என இங்கே அமைச்சர்கள் சுட்டியது துரியோதனனை. நானும் அதை ஐயுற்றேன். ஆனால் அங்கே விதுரர் உள்ளார் என்னும் நம்பிக்கையையும் கொண்டிருந்தேன். அதுவே நிகழ்ந்தது. படைத்துணைக்கான அழைப்பை விதுரர் தவிர்த்துவிட்டார். ஆகவே அஸ்தினபுரி இப்போது இக்களத்தில் இல்லை என்றார் யுதிஷ்டிரர். இளைய யாதவர் அவர்கள் தவிர்த்தமையால் களத்தில் இல்லை என்று பொருளா என்ன என்றார். அங்கே சகுனியும் கணிகரும் இருக்கிறார்கள் என்பதை மறக்க வேண்டியதில்லை. யுதிஷ்டிரர் ஆம், நான் அதையும் எண்ணினேன். அங்கே பரவிய மாயநோய் மறைந்துவிட்டது. அஸ்தினபுரியின் கோட்டைகளும் மாளிகைகளும் மீண்டு எழுந்துவிட்டன. தாமிரலிப்தியிலிருந்து உயர்தரச் சுண்ணம் 100 கலங்களில் அஸ்தினபுரிக்கு சென்றுள்ளது. நகரம் ஒவ்வொரு நாளும் ஒளிகொண்டு வருகிறது என்றார். ஆனால் அஸ்தினபுரி இப்போது படையெழும் நிலையில் இல்லை என்று யுதிஷ்டிரர் தொடர்ந்தார். ஆகவே இப்போரில் ஜராசந்தனின் முதன்மை நட்பு சிசுபாலன்தான். இளைய யாதவர் புன்னகையுடன் ஆம் என்றார். யுதிஷ்டிரர் மகதத்திடம் படையணைவுக்கான ஒப்புகைச் சாத்தை சேதிநாடு செய்துவிட்டது. இன்னும் சில நாட்களில் சேதியின் 12 படைப்பிரிவுகள் மகதம் நோக்கி செல்லும் என்றபின் தலையை அசைத்தார். பின்பு தாடியை மெல்ல வருடியபடி கவலையுடன், இளைய யாதவரே, துவாரகையின் வளர்ச்சி கண்டு அஞ்சிய அனைவரும் இப்போது ஜராசந்தனுடன் இணைந்துள்ளனர். கருச நாட்டின் வக்ரதந்தன், இமயமலை நாடாகிய ஹிமகுடத்தின் மேகவாகனன், யவனனாகிய காலயவனன் ஆகியோர் முன்னரே தங்கள் படைகளில் ஒரு பகுதியை மகதத்திற்கு அனுப்பிவிட்டனர். பிரக்ஜோதிஷத்தின் பகதத்தனின் கீழெல்லைப் படைகளும் மகதத்துடன் இணைந்தே செயல்பட்டு வருகின்றன. புண்டரத்தின் வாசுதேவன் ஜராசந்தன் பக்கமே செல்வான். அவனுக்கு உங்களிடமிருக்கும் காழ்ப்பு நாம் அறிந்தது என்றார். தொல்குடி யாதவர்களிலேயே 12 போஜபலங்களின் தலைவனாகிய பீஷ்மகன் ஜராசந்தனுக்குத்தான் ஆதரவளிக்கப் போவதாக செய்தி வந்திருக்கிறது. விதர்ப்ப நாட்டு ருக்மியும் ஜராசந்தனுடன் இணைவான். உண்மையில் அவர்கள் வெல்லக்கூடும் என்றால் சைந்தவனையும் கூர்ஜரனையும் கூட தங்களுடன் சேர்த்துக் கொள்ள முடியும். கங்கை முழுமையாக அவன் கட்டுப்பாட்டுக்குள் செல்லுமென்பதனால் பல சிற்றரசர்களுக்கு வேறு வழியும் இல்லை. எதிரிகளை பட்டியலிட்டு விட்டீர்கள் என்றார் இளைய யாதவர். யுதிஷ்டிரர் அதை பாராட்டாக எடுத்துக்கொண்டு, ஆம், வங்கம் என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகிறதென்பது தெளிவாக இல்லை. கலிங்கம் இப்போது இருபக்கமும் சாராமல் நிற்கவே விழையும். ஆனால் அதைக்கூட நான் ஐயத்துடனேயே பார்க்கிறேன் என்றார். கங்கை வணிகம் இப்போதே மகதத்தின் கையிலிருக்கிறது. பெரும்படகுகளால் எங்கும் படை நகர்த்தும் ஆற்றல் கொண்டிருக்கிறான். வல்லமை வாய்ந்த பீதர் நாட்டுப் படைக்கலங்களையும் எரிபொருள்களையும் ஜராசந்தன் சேர்த்திருக்கிறான்.
போரில் பாரத வருஷத்தை வெல்ல வேண்டுமென்ற விழைவுடன் 30 ஆண்டு காலமாக காத்திருக்கிறான் என்று யுதிஷ்டிரர். தங்கள் மேல் அவன் கொண்டுள்ள வஞ்சம் பாரத வருஷம் அறிந்தது. ஆகவே நம் இரு நாடுகளின் எதிரிகளும் அவன் எழுந்து வருவதையே விரும்புவார்கள். ஜராசந்தனிடம் இருக்கும் முதன்மையான ஆற்றல் அவன் அசுரர்களுக்கு உகந்தவன் என்பதிலிருந்து தொடங்குகிறது. காசி நாட்டரசனின் மகள்களின் குருதியில் வந்தவன். ஆனால் ஜராசந்தன் என்னும் பெயரே அவனை அசுரர்களுக்கும் நிஷாதர்களுக்கும் உகந்தவனாக ஆக்குகிறது. மலைநாட்டினராகிய ஒசினாரர்களும் திரிகர்த்தர்களும் அவனுடன் சேர்ந்தே நிலை கொள்வார்கள். தென்னகத்து ஆசுர நாட்டு சிறுகுடி மன்னர்கள் நூற்றன்மர் ஏகலவியனின் தலைமையில் அவன் படைகளில் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆற்றல் மிக்க வில்லவர்கள். நீரில் ஆடும் இலக்குகளை தொடுத்து வீழ்த்துவதில் பயிற்சி கொண்டவர்கள். சகதேவனே கவலையால் தளர்ந்த விழிகளுடன் நோக்கிய பின் யுதிஷ்டிரர் தொடர்ந்தார். நம்மை ஆதரிக்க வேண்டியவர்கள் க்ஷத்திரியர்கள். ஆனால் அவர்களின் பார்வையில் நாம் யாதவ குருதி கொண்டவர்கள். கௌந்தேயர்கள் என்னும் அடையாளத்திலிருந்து இன்னும் ஒருதலை முறைக்காலம் நாங்கள் விடுபட முடியாது. உண்மையில் நாமும் ஜராசந்தனும் போரிட்டு அழிவதற்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். நம் தரப்பில் எவருள்ளனர் என்றான் சகதேவன். யுதிஷ்டிரர் நிமிர்ந்து நோக்கி, நமக்கு முதன்மை ஆதரவென்பது பாஞ்சாலம். ஆனால் இருமுறை ஜராசந்தனின் படைகளுடன் மோதி தோற்றோடி இருக்கின்றன துருபதரின் படைகள். அவர்கள் அவனை அஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். மனம் கொண்ட வகையில் நமக்கு மாத்திரம் உதவும். அவ்வளவுதான். நமக்கு ஆதரவென எவரும் இல்லை. இதுவே உண்மை. யாதவ படைகளை திரட்ட முடியும். ஆனால் துவாரகையை கைவிடாமல் நம்மால் அத்தனை பெரிய படையை இங்கு கொண்டு வர முடியாது. கூர்ஜரனும் சைந்தவனும் துவாரகை வலுவிழப்பதற்காக அங்கே காத்திருக்கிறார்கள். இங்கே மதுராவை பிடிக்க போஜனாகிய பீஷ்மகன் நோற்றிருக்கிறான். நாம் கைகளில் பளிங்கு கலங்களுடன் நிற்பவர்களைப் போல. இந்திரபிரஸ்தமும் துவாரகையும் நமக்கு படைக்கலங்கள் அல்ல, அணிகலன்கள். அவற்றைக் காக்க நாம் கோல் கொண்டு துயிலாது நின்றிருக்க வேண்டியிருக்கிறது. யுதிஷ்டிரர் பெருமூச்சு விட்டார். ஒரு போர் நிகழக்கூடும். ஆனால் அது எளிய போர் அல்ல. கைகளை விரித்துக் காட்டி நான் எண்ணியதை வேறு. துரியோதனனுடன் ஓர் நட்புத் தழுவல். அது பாரத வருஷத்தையே நம் காலடியில் கொண்டு வந்து வீழ்த்தும் என நினைத்தேன். ஊழ் பெரிதொன்று சூழ்ந்தது. இன்று அவன் நம்மை எண்ணே கொந்தளித்துக் கொண்டிருக்கிறான் என்றார்கள் என்றார். ஆகவே தங்கள் எண்ணம் என்ன என்றார் இளைய யாதவர். யுதிஷ்டிரர், ஒரு போரை இம்முறை தவிர்ப்பதுதான். நம்மீது கொண்ட அச்சமே அவர்களை ஒருங்குதிரளச் செய்துள்ளது. அவர்கள் நம் நிழல். நிழலுடன் பொருதி எவராலும் வெல்ல முடியாது என்றார். காத்திருப்போம். அவர்களின் ஒற்றுமை இயல்பானதல்ல, நாம் அஞ்சற்குரியவர்களைல என்று காட்டுவோம். அது அவர்களின் கூட்டை வலுவிழக்கச் செய்யும். ஆசுர நாடுகளும் மலை நாடுகளும் க்ஷத்திரிய குடிகளும் இணைந்து ஒரு படைக்கூட்டு நெடுங்காலம் நீடிக்க முடியாது. சகதேவன், ஆனால் என்று சொல்லத் தொடங்க இளைய யாதவர், நானும் தங்களைப் போலவே எண்ணிக் கொண்டிருக்கிறேன் மூத்தவரே என்றார். இந்திரபிரஸ்தம் இத்தருணத்தில் போருக்கு விரும்பி கூடி நின்றிருக்கும் இத்தனை பெரிய தொல்குடிக் கூட்டங்களை எதிர்கொள்வது எவ்வகையிலும் உகந்தது அல்ல. சகதேவன் இருவரையும் நோக்கிவிட்டு நகுலனை நோக்க அவன் புன்னகைத்தபின் அம்புகளுடன் அர்ஜுனனை நோக்கி நடந்தான். யுதிஷ்டிரர் மகிழ்வுடன், நான் தங்களை நன்கறிவேன் இளைய யாதவரே. நேற்று இதைப் பற்றி பேசுகையில் சௌனகர் சொன்னார், தங்கள் எதிரிகளனைவரும் ஒரே அணியில் திரண்டுள்ளார்கள் என்று. ஆகவே தாங்கள் படை கொண்டு எழ விரும்பலாம் என்றார். நான் இளைய யாதவர் எண்ணாமல் செயலெடுக்க மாட்டார் என்றேன் என்றார். பகை முடிக்க தாங்கள் உள்ளோர விழைகிறீர்கள். ஆனால் தருணம் நோக்காது எழமாட்டீர்கள் என்று எனக்குத் தோன்றியது. ஆம், பௌண்டரிக வாசுதேவனை நேருக்கு நேர் எதிர்கொள்வதைக் குறித்து எண்ணும்போதே என் உள்ளம் எழுச்சி கொள்கிறது. ஆனால் அதற்குரிய தருணமல்ல இது என்றார் இளைய யாதவர். ஜராசந்தன் செய்துள்ள பெரும்பிழை என்பது படையை முன்னரே திரட்டிவிட்டதுதான். படை திரட்டிய பின் வெறுமனே அமர்ந்திருக்க முடியாது. படைகளின் ஊக்கம் கெடாது இருக்க போர்களில் ஈடுபட்டேயாக வேண்டும். நாணேற்றி அம்பு தொடுத்தவன் தன்னையறியாமலேயே இலக்குகளுக்காக தேடிக்கொண்டேதான் இருப்பான். அவன் முதற்பிழையை செய்யட்டும்.
அதுவரை காத்திருப்போம். யுதிஷ்டிரர் சிரித்து, இதையே இன்று அவையிலும் சொல்லுங்கள் யாதவரே. இங்கே கருவறை அமர்ந்த கொற்றவைதான் போர் போர் என்று கழலொலி எழுப்பிக் கொண்டிருக்கிறாள் என்றார். உண்மையில் நான் நேற்று முதல் எண்ணிக்கொண்டிருக்கும் ஒன்றுண்டு. இளைய யாதவரே, நாம் யார்? நாம் சூத்திரர்கள். நாம் ஏன் க்ஷத்திரியர்களின் ஆதரவுக்கென கை நீட்ட வேண்டும்? இந்த அசுரர்கள் அல்லவா நமக்கு மேலும் அணுக்கமானவர்கள்? ஜராசந்தனிடம் சென்று கைகோத்துக் கொண்டால் என்ன? கலிங்கனும் வங்கனும் கோசலனும் மாளவனும் அதன்பின் நம்முன் நிற்பார்களா என்ன? சகதேவன், என்ன சொல்கிறீர்கள் மூத்தவரே என்று சொல்ல இளைய யாதவர், நானும் அவ்வண்ணமே எண்ணத் தலைப்பட்டேன் மூத்தவரே என்றார். நாம் ஏன் ஜராசந்தரையும் அவருடனுள்ள மலைக்குடியினரையும் நம் குடிகளெனக் கொள்ளக்கூடாது? நம் எதிரிகளைப் பேண வேண்டுமென ஜராசந்தர் எண்ணியிருக்க மாட்டார். அவர்களை அவரிடமிருந்து பிரிக்க நம் நட்பால் முடியும். சகதேவன் இளைய யாதவரை விழியமைக்காமல் நோக்கி நின்றான். என்ன செய்யலாம்? நானே ஒரு நேர்தூது அனுப்புகிறேன். வேண்டுமென்றால் நேரில் சென்று அவனை நெஞ்சு தழுவிக் கொள்கிறேன். அவன் கோரும் அனைத்தையும் கொடுப்போம். நாம் இழப்பது ஒன்றுமில்லை என்றார் யுதிஷ்டிரர். ஆம், ஆனால் அதற்கு ஒரு தருணம் தேவை. அதை நாம் உருவாக்குவோம். யுதிஷ்டிரரின் விழிகள் சுருங்கின. என்ன